ஊரோட சிறப்பு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல 5 சிவாலயம் இருந்துச்சு. 5 சிவாலயத்திலுமே தேர் ஓடிச்சு, தெப்பம் ஓடிச்சு. அந்த அளவுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு கிராமம் இது. பாண்டியர்கள் சொல்ல போனா இந்த ஊர்ல ஒரு கொடி கட்டி பறந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். சுவாமி திருவெண்காடர் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு சிவலிங்க திருமேனி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட லிங்க சுரூபம் சந்திரகாந்த கல்லாலான ஒரு சிறப்பான ஒரு திருமேனின்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள். அதன் அடிப்படையில பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பௌர்ணமியும் அதோட தன்மை மாறும். காற்றக்கூடிய ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அந்த மேலே இருக்கக்கூடிய சந்தனம், அந்த வஸ்திரங்கள் எல்லாமே ஈரமாக தான் இருக்கும். நோய் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்றது மூலமா நோய் தீர்க்கக்கூடிய தன்மை அதிகம். ஒரு காலத்துல சொல்ல போனா பாண்டியர்களோட காலத்துல இந்த ஊர்ல 5 தேர் ஓடி இருக்குங்க. இப்போ ஒரு தேர் ஓடுறதே ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஒரு ஊர்ல அவ்வளவு பேர் அதுக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நான் நிற்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு காலத்துல 5 தேர்கள் ஓடி இருக்குன்னா அப்ப இந்த இடம் எவ்வளவு சிறப்பம்சம் மிக்க ஒரு இடமா இருந்திருக்கும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. பாண்டியர்கள் சொல்ல போனா இந்த ஊர்ல ஒரு கொடி கட்டி பறந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஊர் எங்க இருக்குது, இந்த ஊருடைய வரலாறு என்ன, இந்த ஊர்ல இருக்கிற இந்த சிவாலயங்களுடைய வரலாறு என்ன, சரித்திரம் என்ன, இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றதை விட இந்த கோவில்ல பணிவிடை செய்து கொண்டிருக்கும் சிவத்திரு ராமகிருஷ்ணன் ஐயா அதை உங்ககிட்ட சொல்லுவாங்க. எவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குன்னு நீங்களே இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடியார்களுக்கு வணக்கம். இது பாப்பன்குளம் கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா, தென்காசி மாவட்டத்துல ஒட்டல்புதூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமம் ஒரு காலத்துல சதுவேதி மங்கலம் அழைக்கப்பட்ட ஒரு பெரும் நிலப்பரப்பு. இன்னைக்கு பாப்பன்குளம்னு விளங்கிட்டு இருக்கு. இந்த ஊரோட சிறப்பு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல 5 சிவாலயம் இருந்துச்சு. 5 சிவாலயத்திலுமே தேர் ஓடிச்சு, தெப்பம் ஓடிச்சு. அந்த அளவுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு கிராமம் இது. இங்க இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலோட பேர் என்னன்னா, அருள்மிகு வாடா கலைநாயகி சமேத திருவெண்காடர். சுவாமி திருவெண்காடர் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு சிவலிங்க திருமேனி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட லிங்க சுரூபம் சந்திரகாந்த கல்லாலான ஒரு சிறப்பான ஒரு திருமேனின்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள். அதன் அடிப்படையில பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பௌர்ணமியும் அதோட தன்மை மாறும். காற்றக்கூடிய ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அந்த மேலே இருக்கக்கூடிய சந்தனம், அந்த வஸ்திரங்கள் எல்லாமே ஈரமாக தான் இருக்கும். நோய் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்றது மூலமா நோய் தீர்க்கக்கூடிய தன்மை அதிகம். அம்பாள் வாடா கலை நாயகி. வாடாக்கலை நாயகி அப்படின்ற பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா, ஆயக்கலைகள் சொல்லுவாங்கல்ல, அத்தனைக்கும் தாயா விளங்கக்கூடியவர். நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நம்ம செயல்படக்கூடிய விதத்துல சிறந்து விளங்குறதுக்கு இந்த அம்பாள் குருவா இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்க அமைஞ்சிருக்கா. நம்ம அதோட வேண்டுதல் மூலமா கல்வியா இருக்கட்டும், எந்த ஒரு துறையா இருக்கட்டும், அதுல மிக சிறந்து விளங்க முடியும். இங்க அனுபவ ரீதியா நாங்க பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு உண்மை இது. ஏன்னா நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு 30 சிவனடியார்கள் இருக்காங்க. எதுவுமே தெரியாம இந்த ஆலய பணிக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு அத்தனை பேருக்கும் ஒரு திறமை இருக்கிறத சுவாமி வெளிப்படுத்தியிருக்கார். ஒருத்தர் பூக்கட்டுல திறமையா இருக்கார், ஒருத்தர் சமஸ்கிருதம் சொல்றதுல, அந்த மந்திரங்கள் சொல்றதுல திறமையா இருக்கார். நித்திய உழவார பணியில ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய வடிவத்துல ஒருத்தர் இருக்காங்க. தேவாரம், திருவாசகம், நடனம், இது ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அடியார்கள் சிறப்புமிக்க ஒரு திறமைய உள்ள வச்சிருக்கிறத அறிந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜனகாதி முனிவர்கள், முயலகன், சர்ப்பம் இதெல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு சொரூபமா எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா இங்க இருக்கும். வியாழந்தோறும் அதிக மக்கள் அவங்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக இங்க அதிகமா வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து சண்முகர். அவரோட திருவுருவத்தை பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல வடிவமைக்கப்பட்டிருக்கும். முழுக்க முழுக்க மயில் மேல அமர்ந்திருப்பார். மயிலோட அந்த கால்கள் தனியா இருக்கும். அந்த மயில் அந்த சர்ப்பத்தை கவ்வி இருக்கும். அது ஒரு சிறப்பா இருக்கும். அது ஒரு மிக சிறப்பான ஒரு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நேர்த்தியா இருக்கும், உயிரோட்டத்தோட இருக்கும். அடுத்து சனீஸ்வர பகவான். அவரோட திருவுருவத்தை பாத்தீங்கன்னா நிஜத்துல நின்று நம்ம கிட்ட நம்மளோட குறைகளை கேட்கிற மாதிரி இருக்கும். அவரோட சுரூபமே அப்படி இருக்கும், நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கும். அதான் அபிஷேகம் நடக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ லைவா இருக்கும்.
அதெல்லாம் நீங்க வந்து ஒரு தடவை நேர்ல பார்த்து தரிசனம் பண்ணாதான் உங்களுக்கு அதோட தன்மை வந்து இன்னும் புரியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமா இருக்கக்கூடிய நம்ம ஆலய திருப்பணிகளை செய்து இங்க தொடர்ந்து பணி செய்து இருக்கக்கூடிய எங்க அடியார்களை பத்தியும் எங்களுக்கு குருவா வழி நடத்தினவரை பத்தியும் சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு இது. ஆந்திரா சுவாமின்னு சொல்லுவாங்க, அவர் பேரு கிருஷ்ணாராவ் சுவாமிகள்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த கோவில 2011 ஆகஸ்ட்ல முதல்ல உள்ள வரும்போது ஃபுல்லா இடிஞ்சு உள்ள விழுந்துட்டு, அப்ப ஒரு சில அடியார்கள் வந்து தினமும் தூத்து பிறகி போட்டா போதும், வழிபாடுறதுக்கு ஒரு தகுந்த மாதிரி பாதையை மட்டும் ஒதுக்கலாமேன்ட்டு வந்தோம். அது படிப்படியா தினமும் நித்திய உழவார பணியா மாறி திருப்பணி நோக்கி நகர ஆரம்பிச்சது. ஒரு அடியார்களாக இணைய ஆரம்பிச்சாங்க. இந்த பயணம் ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும் போதுதான் இறைவன் நமக்கு ஒரு குரு அனுப்புறாரு. அவர் தான் ஆந்திரா சுவாமிகள்னு பேரு. அவர் ஆந்திரால இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய நினைவுகள், அதாவது இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அவரோட நினைவுக்கு கொண்டு போயிருக்காரு சுவாமி. அதை பார்த்ததும் அவர் சுத்தி கூடிய அடியார்கள்ட்டு இந்த மாதிரி தெரியுது, இது எங்க அப்படின்றத நீங்க பாருங்கன்னு சொல்றாரு. நம்ம அவரை பாக்குறதுக்கு தற்செயலா போறோம், அவங்க டிவோர்ஸ்ல ஒருத்தரை பாக்குறதுக்கு தற்செயலா போறோம். மறுநாள் ஐயா இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குயா, எங்களுக்கு பள்ளியற பூஜை பண்ணணும், ஒரு சில அந்த ஊஞ்சலுக்கும் கதவுக்கும் உபயோகம் பாருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு போறோம். அப்போ அவரு நாங்க சொல்ற விஷயத்த கேட்டுட்டு ஒருவேளை சுவாமி சொன்னதா இருக்குமோன்னு நினைச்சிட்டு எங்க கூட வந்து பாக்குறாரு. அவர் சொன்னதும் நாங்க போய் கேட்டதும் ஒரே நேரத்துல நடந்ததுனால அவரு இதுதான் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு இங்க வந்தார் அந்த சுவாமி. இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களோட அனைத்து அந்த வழிகளையும் சுமைகளையும் இறைவன் வந்து எங்களுக்கு குருவா முன்னிறுத்தி அவரை வழிநடத்த வச்சு இந்த திருப்பணி நோக்கி நகர வச்சது. எல்லா திருப்பணிகளையும் பாத்தீங்கன்னா வழக்கமா ஒவ்வொரு ஊர்லயும் கான்ட்ராக்ட்காரங்க எடுத்து பெருசா செய்வாங்க. இங்க எப்படி நடந்தது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அடியார்கள் கையால் செய்யக்கூடிய அத்தனை வேலையும் தான் எடுத்து பண்ணாங்க. செங்கல் எடுக்கிறது, மண் அடிக்கிறது, சாந்து கலவையை போட்டு கொண்டு போய் கொத்தனாட்டை கொடுக்கறது, இப்படி ஒரு விஷயத்தையும் நிதிய உழவார பணியா அதிக நேரம் செலவு பண்ணி இங்க பார்த்ததன் அடிப்படையில இந்த திருப்பணி கிட்டத்தட்ட ஒரு 99% நிறைவாச்சு. மீதம் 1% வந்து திருப்பணி இருக்கு அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா தெப்பக்குளம், தேர், இந்த ரெண்டுமே இந்த கோவில்ல இருந்தது முழுமையா அழிஞ்சு போச்சு. இப்ப அதை மீட்கிறதுக்கான ஒரு முயற்சியில கடுமையா போராடிட்டு இருக்காங்க. குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு துணை வந்து இறைவன் மட்டுமே. திருப்பணி பாதையில கூட்டிகிட்டே போனாரு, அது நல்லபடியா நடந்தது. நல்லபடியா கும்பாபிஷேகம் 2017 நடந்தது. இப்போ 27 கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சு அவங்க அடுத்த திருப்பணியை நடக்கணும் அப்படின்னு வேண்டுதலை முன் வச்சு போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஒவ்வொரு அன்பர்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி இறைவனை உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பொறுப்புகள் வச்சிருந்தா இந்த அடியார்களோட இணைஞ்சு அந்த பயணத்தை நீங்களும் செய்யலாம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இறைவனோட கட்டளையின் அடிப்படையில இந்த கோவில்ல ஒரு கோசாலை இயங்கிட்டு இருக்கு. அது அடியார்கள் முழுக்க அவங்களோட தன்னார்வத்துல இறைவனுக்காக உருவாக்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு அதுல 90 உயிர்கள் இருக்கு. அதுல 60 காளமாடு, மிச்சது பசுங்கன்றும். அதுல இருந்து வரக்கூடிய பாலை சுவாமிக்கு 5 வகையான அபிஷேகமா, பால், தயிர், நெய், பஞ்சகவ்யம், விபூதின்னு 5 வகையான அபிஷேகமா தினமும் 2 வேளையும் இந்த கோவில்ல பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 11 இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. நித்திய பிரதோஷ வழிபாடு இங்க நடந்துட்டு இருக்கு. பிரதோஷம் மிக சிறப்பா இருக்கும். மாசி மகம் 10 நாள் தேர் ஓடின திருவிழா. தேர் இல்லை, வாகனமும் இல்லை, ஆனா அந்த நினைவை கொண்டாடக்கூடிய விதமா கொடிமரம் இருக்கிறதுனால அந்த வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு. முக்கியமான ஒரு பொறுப்பு ஒண்ணு இறைவன் எங்க அடியார்களுக்கு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பசிக்கு உணவு அப்படின்ற பேர்ல அந்த பணியை நாங்க செய்யறோம். அதுல 74 வயோதிகர்கள். அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஆதரவும் இல்லாத ஒரு 5 அடி 10 அடி தூரம் நடந்து போகக்கூடிய அளவுக்கு தம்பிருக்கக்கூடிய அந்த பெரியவங்களுக்கு மதியம் இரவு 2 வேளை உணவை தயார் செய்து நேரடியா கொண்டு போய் அவங்களுக்கு தினமும் கொடுத்துட்டு இருக்காங்க. 365 நாளும், எந்த நாளும் விடுமுறை கிடையாது, பசிக்கு லீவு கிடையாதுன்ற மாதிரி அவங்களுக்கும் அந்த உணவு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு லீவு கிடையாது. தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனோட சப்போர்ட் மட்டுமே. நாளைய நிலை கேள்விக்குறி. நாளைய நம்ம சாப்பாடு கொடுக்க முடியுமா தெரியாது. இன்னைக்கு பொருள் நம்ம கையில இருக்க அரிசி தான். பசுவுக்கு நாளைக்கு உணவு கேள்விக்குறி. ஆனா நகர்ந்து போகுது. அங்கதான் நம்ம இறைவன் நம்ம கூட இருக்காருன்றத நம்ம முழுமையா உணர்றோம். இப்படி இந்த மாதிரி பல தொண்டுகள் இறைவன் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த அத்தனை தொண்டுகளும் இந்த பாக்குற அத்தனை அன்பர்களும் இணைந்து செயல்பட்டா இன்னும் சிறப்பா அமையும். இந்த வேண்டுதலை உங்களை முன்னிறுத்தி உங்களுக்கு இந்த கோவிலோட ஒரு மிக முக்கியமான இந்த விழா போய்கிட்டு கூடிய காலகட்டத்துல ஒரு பணிவான வேண்டுகோள், தயவு செய்து பாக்குற ஒவ்வொருத்தரும் ஒரு தடவையாவது வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். காணொலியோட தொடக்கத்திலே நான் சொல்லியிருந்தேங்க, இந்த கோவில்ல எவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம ராமகிருஷ்ணன் ஐயா சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. அவ்வளவு சிறப்பம்சங்கள் கொட்டி குவிந்து கிடக்கும் ஒரு சிவாலயம் தான் இந்த சிவாலயம்.
வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த சிவாலயத்துக்கு நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் ஆசை. இதை காணொளி வாயில நாங்க உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ஆனா நேர்ல ஒரு தடவை நீங்க நிச்சயம் வரணும். ஏன்னா எவ்வளவோ அடியார் உறவுகள் திருநெல்வேலி மார்க்கமா நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கோ இல்ல குற்றாலம், இப்ப சீசன் நடந்துகிட்டு இருக்கு, குற்றாலத்துக்கு எத்தனை பேர் வர்றீங்க? குற்றாலநாதரை பாக்குறீங்க, நம்ம காசி தென்காசி காசி விஸ்வநாதரை பாக்குறீங்க. அங்கிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தான், அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் நீங்க பயணம் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஊர்லயே சொல்ல போனா ஒரு 5-6 சிவாலயங்கள் இருக்குது. அதுல ஒரு சிவாலயம் இந்த சிவாலயம் நிச்சயம் நீங்க பார்க்கலாம். அதனால நீங்க பார்த்த ரசிச்ச இந்த காணொளிய உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அனுப்புங்க. குறிப்பா சிவ உறவுகளோட பார்வைகளுக்கு இது போகணும். ஏன்னா அப்படி போகும்போது அடியார் உறவுகள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதனால முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. அடுத்து வேற ஒரு நல்ல காணொளியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.